வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதி எனக்கு அப்போவே பொறி தட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வியானா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் விஜய் பார்வதி ஓவராலாக சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. பட் விஜய் பார்வதி எல்லாத்தையும் போய் என்ன சொன்னாங்க என்ன அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க மற்றவங்களோட கேமை. ஸோ வியானா கிட்ட வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரியலைஸ் பண்ணி எனக்கு அப்போவே பொறி தட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வந்து சொல்லுவார், நீங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து விளையாடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட கேமை எங்கே இழக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் குரூப்போட மிங்கிள் ஆகிட்டீங்க அப்படின்னா, அவங்க எது பண்ணாலுமே வந்து நீங்கள் கேட்காத மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க. அதனால் உங்களால் உங்களோட கேமை வந்து விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஜய் பார்வதி தனியாக இருக்கிறப்ப யார் என்ன பண்ணாலும் வந்து கேட்பாங்க. பட் அவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த குரூப்பில் ஒருத்தவங்க வந்து ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அதை கேட்கணும் அப்படின்ற மாதிரி, விச் மீன்ஸ் உறக்க கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தோணாது. லைக் ஓகே இதை பண்ணுறீங்களா அக்கா அக்கா ஏங்கா அப்படி தான் பேசுவாங்களே தவிர்த்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இதுதான் கரெக்டு அப்படின்லாம் வந்து பேச மாட்டாங்க. ஸோ அதை தான் வந்து வியானாவும் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்த கிச்சன் டீமில் இருந்தாங்களே வியானாவும் விஜய் பார்வதியும் அங்கே தான் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா அவங்க வந்து சூப்பராக அஃபெண்ட் ஆகுறாங்க. அதை நம்ம வந்து ரீசெண்டாக ரியலைஸ் பண்ண அந்த கேசரி விஷயத்துலையும் சரி பால் விஷயத்துலையும் சரி அவங்க ரொம்ப அஃபெண்ட் ஆனதை வந்து அவங்க பார்த்தாங்க. ஸோ நம்ம வந்து யாருக்கூடையும் அந்தளவுக்கு மிங்கிள் ஆகாமல் நம்மளோட இண்டிவிஜுவல் கேமை நம்ம விளையாடணும் அப்படின்றத சேதுனாவே சொன்னார். அவர் நிறைய விஷயங்கள் சொன்னப்போ எனக்கு பொறி தட்டுச்சு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் அவங்கள சுற்றி நடக்கிற விஷயம் வெளியிருந்து வந்த வீடியோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 50 நாளுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரோட பர்ஸ்பெக்டிவையும் கேமையும் மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஸோ அடுத்த வாரம் என்ன மாதிரியான ஒரு டாஸ்க் அண்ட் தென் என்ன மாதிரியான ஒரு கேம் ஒவ்வொருத்தருக்கிட்டேருந்து வருது அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.